திருவனந்தபுரத்தில் காணாமல் போன சிறுமி சென்னை வழியே ஆந்திரா சென்றிருப்பதை அறிந்து 37 மணி நேரத்தில் போலீசார் பத்திரமாக மீட்டனர். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் அன்வர் ஹுசேன். இவர் கடந்த சில மாதங்களாக குடும்பத்துடன் திருவனந்தபுரம் அருகே உள்ள கழக்கூட்டம் என்ற இடத்தில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இவருக்கு மனைவி மற்றும் 3 குழந்தைகள் உள்ளனர். இதில் 13 வயது தஸ்மி தம்சம் என்ற மகளை அங்குள்ள ஒரு பள்ளியில் சேர்க்க முடிவு செய்திருக்கிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை காலை தஸ்மி தம்சம் எழுந்திருக்க நேரமானதால் அவரது தாய் கண்டித்துள்ளார். இதன் பிறகு அவர் வழக்கம் போல வேலைக்கு சென்று விட்டார். மாலையில் வந்தபோது சிறுமியை காணவில்லை. பல இடங்களில் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுகுறித்து அன்வர் கழக்கூட்டம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். போலீசார் வழக்கு பதிந்து சிறுமியை தேடி வந்தனர். இந்நிலையில் சிறுமி தஸ்மி தம்சம் திருவனந்தபுரத்திலிருந்து அசாம் செல்லும் ரயிலில் செல்வதாகவும் பின்னர் கன்னியாகுமரி ரயிலில் பயணம் செய்ததாக தகவல் வெளியானது. இதையடுத்து கேரள போலீசார் கன்னியாகுமரியில் முகாமிட்டு சிறுமியை தேடி வந்தனர். கன்னியாகுமரி ரயில் நிலைய சிசிடிவி காட்சியை அவர்கள் ஆய்வு செய்தனர். அங்குள்ள ஆட்டோ ஓட்டுநர்களிடமும் விசாரணை நடத்தினர். அப்போது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தாம் அந்த அசாம் சிறுமியை பார்த்ததாக கூறியிருக்கிறார். அதன் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த சிறுமி கன்னியாகுமரியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சென்னை ரயில்வே போலீசார் உதவியை கேரள போலீசார் நாடினார்கள். அதன் அடிப்படையில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் பொழுது 5வது பிளாட்பாரத்தில் இறங்கி 4வது பிளாட்பாரம் வழியாக சென்று அங்கிருந்து அசாம் மாநிலம் புறப்பட்ட ரயிலில் ஏறி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து விசாகப்பட்டினத்தில் சிறுமியை ரயில்வே போலீசார் மீட்டனர். மீட்கப்பட்ட சிறுமியை கேரளா போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சுமார் 37 மணி நேர தீவிர தேடலுக்கு பிறகு கேரளம், தமிழ்நாடு, ஆந்திரா மாநில போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் உதவியுடன் கேரள சிறுமி பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அதிகாரிகள் உரிய அறிவுரை வழங்கி பெற்றோரிடம் ஒப்படைக்க உள்ளனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.